ஆம்ஸ்டைன்ஸ் எத்தனை பேருக்கு தெரியும்? மிஷனரி. அவருடைய வாழ்க்கை ஊழியர் செஞ்சது நமக்கு தெரியும். ஆனால் இன்னொரு சில காரியங்கள் எல்லாம் ரொம்ப ஆச்சரியமாக நடத்துனது. அவருடைய ஒரு சாட்சியை அந்த நாட்கள் இருந்த ஒரு ஐஏஎஸ் சேனலில் வேற காரியத்தை பேசும்போது இதையும் ஒரு வார்த்தை கேட்டாங்க. அப்போ இவரை குறித்து அநேக சாட்சி சொல்கிறாங்க. அவர் ஒரு ஆஸ்திரேலியாவிலேருந்து வந்த மிஷனரி. அப்போ அங்கே இருந்த, அதாவது இங்கே அவர் ஒரு மீட்டிங்காக வந்தவர், ஒரு ப்ரேயர் மீட்டிங்காக குஜராத்துக்கு வந்தவர். அங்கே இருக்க ஜனங்களுடைய நிலைமைகளை பார்த்து, ஏற்றத்தாழ்வுகளை பார்த்து, அங்கே இருக்கிற பிரச்சனையை பார்த்து என்ன பண்ணிட்டாரு, நான் இங்கே என்ன பண்ண போகிறேன், ஆண்டவரை ஊழியம் செய்ய போகிறேன்னு சொல்லி அங்கேயே தங்கிட்டார். அங்கேயே தங்கி தன் மனைவி 3 பிள்ளைகள் என்ன பண்ணாங்க, ஊழியம் செய்ய ஆரம்பித்தாங்க. அப்போ அவர் பேர் பாலகிருஷ்ணன் ஐஏஎஸ். அந்த ஐஏஎஸ் இவரை குறித்து சாட்சி சொல்கிறார். ஏன் சொல்கிறேன், கிரியை குறித்து சொல்கிறேன். அந்த ஒரு பெரிய மிஷனரி குறித்து ஒரு ஐஏஎஸ் சாட்சி சொல்கிறார். நல்ல மனுஷன் அவர். அதாவது அவர் அந்த மிஷன்ஸ் ஊழியத்தை மட்டும் செய்யலை. ஒரு நாள் அவரை பற்றி கேள்விப்பட்டு இருக்கும் போது அவர் ஏதோ ஒரு காரியமாக தன்னுடைய ஆஃபீஸ் விஷயமாக அவர் போயிட்டு இருக்கும் போது காரில் அவர் ஒரு ஓரமாக நின்றுட்டு இருந்தாராம். அந்த மிஷனரி ஓரமாக நிற்கும் போது இவர் நல்ல மனுஷனாச்சு, இவரே நிற்கிறான்னு சொல்லி காரில் நிறுத்திட்டு அவர் அங்கே போய் பார்த்தா அது ஒரு பழைய டயர் கடை. அதாவது அவர் வண்டிக்கு பழைய டயர்லாம் அவர் கொடுப்பாராம். அதை வச்சு தான் இவர் அந்த ஊழியத்தை செய்வாராம், காரில் மாற்றி மாற்றி. அப்போது இப்போ இங்கேயே நிற்கிறீங்கன்னா ஒன்றுமே இல்லாத டயர்லாம் அவன் கொடுப்பாரு, எதுக்குங்க அந்த டயர்லாம் நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னு கேட்டால், இல்லைங்க எங்களை நம்பி வருவாங்க, அவங்களுக்கு நான் செருப்பு தைச்சி கொடுப்பேன். யாரு? இந்த கிராம்ஸ்டைன் ஆமேன் மிஷனரி. அவங்க அளவெல்லாம் எடுத்து வைப்பாராம், அந்த பேப்பரில் வச்சு காலை வச்சு அவர் அளவெல்லாம் வரைஞ்சி வைப்பாராம். அந்த பழைய டயரை வாங்கிட்டு போயிட்டு அந்த டயரை கரெக்டாக அளந்து அதை வெட்டி தொழுநோயாக வரவங்களுக்கு அவர் செருப்பு தைச்சி கொடுப்பாராம். அப்போ ரொம்ப ஆச்சரியமாகிடுச்சு. அதுக்கு இன்னும் இந்த மனுஷன் எங்கேருந்தோ நம்ம ஜனத்து மேலே இவ்வளோ அக்கறை செலுத்துகிறான், இந்த இந்திய தேசத்து மேலே. ஆமேன். அப்போ இவருடைய கிரியை எப்படி இருந்தது? நற்கிரியாக இருந்தது. ஆமேன். அந்த ஊழியம் ரொம்ப ஆசீர்வாதமாக போனதுக்கு அவர் நற்கிரியை காரணம். ஏன்னா சேவை நிறைய பேர் பண்ணுறாங்க, சேவையிலேயும் கிரியை உண்டு. ஆமேன். எதிர்பார்ப்போடு செய்கிற சேவை உண்டு, இது எதிர்பார்ப்பு இல்லாமல் செய்ய சேவை.